வணக்கம். மகா கல்யாணம் சரியில்ல. காயத்ரி வந்து சுகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் சித்ரா வராங்க. ஒன்றை மாதிரி தான் எனக்கும் கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டில் அந்த கல்யாணம் பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி நடக்குது. ஒன்றை மாதிரி தான் எனக்கும் கஷ்டமாக இருக்குது. இந்த கல்யாணம் நடக்கிறது சரின்னு எனக்கும் தோணல. ஒன்றை மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். இப்போ மாமாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை. இந்த கல்யாணம் நடக்கிறதுனால எதனா பிரச்சனை நான் என்ன பண்ணுறதுன்னுட்டு இது நடக்காமல் இருக்கிறது நல்லது. பாவம் மாமா அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. கல்யாணம் இன்னொரு தடவை கூட பண்ணிக்கலாம். ஆனால் மாமா போயிட்டா வருவாரான்ட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதை வந்துட்டு கோடீஸ்வரி பார்த்துட்றாங்க. இவன் மோசமானவன் நினச்சி ரொம்ப மோசமானவளாக இருக்காள். இவளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணுன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதே நேரத்தில் மகாலட்சுமி சூர்யா வெளியில் கிளம்புறாரு. அவங்க ஃபைல் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நீ எதுக்காக வேலை இருக்கிற பிஸியில் எனக்காக இதை எதுக்காக செஞ்சுட்ருக்க, நானே எடுத்துகிட்டு இருப்பேன்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் விட்டுட்டு போகிறீங்களான்னு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். வேணாம் நான் விடுங்க, நான் இருந்த இடத்துல எடுத்துன்னு போய் வச்சிடறேன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இதை பாட்டி கவனிக்கிறாங்க. உள்ளே வந்துட்டு மகாலட்சுமி வச்சுட்றாங்க. உங்கள் இஷ்டம், நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்புங்கன்ட்டு. நான் உனக்கு கஷ்டமாகுன்ட்டு சொல்லலை. ஆனால் இது உனக்கு எதுக்காக வேலையோட வேலை, இது வேறு வேலைன்ட்டு நான் வேணாம் சொன்னேன்ட்டு இவர் அதை எடுத்துகிட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பாட்டியும் பார்க்குறாங்க. வந்துட்டு அவங்க தாத்தா கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. இன்னும் மாறலாமா இருக்குது. இப்போ அவங்க அம்மா கூட இங்கே தான் இருக்காங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல சந்தோஷமாக வாழணும்னு தான் நினைப்பாங்க. இவன் ஐஸ்வர்யோட பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு இப்படியே இன்னும் மாறாமல் நடந்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னாக்கா நாம கோடீஸ்வரிக்கிட்ட பேசணுன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் பாட்டு கேளுங்க, புக்கு படிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோடீஸ்வரி ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா அழுகுறாங்க. எதுக்காகம்மா அழுகுறான்னு கேட்கும்போது நீங்கள்லாம் என்னை கவனிச்சிக்கிறாங்க, எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் கௌதம் என்னை கண்டுக்கவே மாட்டார், எனக்கு அவரோட அரவணைப்பு கிடைக்கலன்றாங்க. அதை கேட்டு நீ கவலையப்படாத, இவ்வளோ நாளாச்சு நீ எங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, நீயே இப்போ தான் மாறி வர. ஆனால் அவரை மாற்றணுன்னாக்கா அவங்க அம்மா கிட்டேருந்து அவரை பிரிக்கணும். நீ கவலையப்படாத, அவங்க அம்மா கிட்டேருந்து அவரை பிரிச்சுட்டு உன் கூட பாசமாக நடந்துக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. இதை வந்துட்டு சித்ரா கேட்டுடுறாங்க. உங்கள் 3 பேரையும் வீட்டு விட்டு வரட்டணும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என் பையனை பிரிக்கி பார்க்குறியா, உனக்கு வச்சுக்கிறேன்ட்டு அவங்க போகிறாங்க. கோடீஸ்வரி வர வச்சு தாத்தாவும் பாட்டி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்ட்டு அந்த நேரத்தில் கோடீஸ்வரி நினைக்கிறாங்க. இவங்க பிரபாவோட விஷயத்தை பேசுறதுக்காக தான் வர சொல்லியிருப்பாங்களோ. ஆனால் அந்த விஷயம்லாம் இவங்களுக்குலாம் தெரியாதுன்ட்டு அவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, எனக்கு சூர்யாவை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. மகாலட்சுமி நல்ல பொண்ணு, இவங்க 2 பேர் சேர்ந்து வாழ்கிறாங்கன்னு தான் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவன் இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கான். ஐஸ்வர்யோட பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் மகாலட்சுமியும் சூர்யாவும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு தெரியுது. அது உனக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்ட்டு. ஆமாங்க ஐயா, எனக்கும் கஷ்டமாக இருக்குதுன்ட்டு அப்போ இவங்க சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்த்து வைக்கணும், அதை நாம தான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கோடீஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் போதும், அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது என்னோட வேலைன்னு சொல்லும்போது எப்பவுமே நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருப்போம், உன்னால் முடிஞ்சதை நீ செய்மான்ட்டு இவங்க 2 பேரும் சொல்லும்போது அவங்க குஷி ஆகிடுறாங்க. இதுக்கு மேலே மகாலட்சுமியும் சூர்யாவும் 2 பேரும் சேர்த்து வச்சு சூர்யாவை மகாலட்சுமி பின்னால் சுத்த வைக்க வேண்டியது என்னோட வேலைன்ட்டு அவங்க குஷி ஆகிடுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.